கோடானு கோடி மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூவுலகை விட்டு மறைந்தாலும் அவரது மங்கா புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்ந்த சென்னை போயஸ் தோட்ட இல்லத்திற்கு பெருந்திரளான பொதுமக்கள் வருகை தருகின்றனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள திருவுருவப் படத்திற்கு அவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தமிழக மக்களே தம் மக்கள் என்ற உயரிய கொள்கையுடன் தவவாழ்வு வாழ்ந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த 5ஆம் தேதி மண்ணுலகை விட்டு மறைந்தார். அவரது மறைவுச் செய்தி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தையே கண்ணீர் கடலில் ஆழ்த்தியுள்ளது. பெண்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினரும் கண்ணீர் விட்டு கதறி அழுத வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்ந்து வந்த சென்னை போயஸ் தோட்ட இல்லத்தை பார்வையிட ஏராளமானோர் குவிந்த வண்ணம் உள்ளனர். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் போயஸ் தோட்ட இல்லத்தை பார்வையிடச் செல்வோர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ள மறைந்த முதலமைச்சரின் திருவுருவப் படத்தை வணங்கி கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்கள நேரில் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனால் இப்போ அவங்க வீட்டில் தான், அவங்க இல்லாத டைம்ல வந்து அந்த வீட்டை பார்க்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பெண்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, எவ்வளவோ நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அளவுக்கு பெண்கள் வந்துட்டு நல்ல நிலைமையில இருக்காங்கனாக்கா அவங்க தான் முக்கிய காரணம். அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்து இன்னும் நல்லது பண்ணியிருக்கலாம் ஜனங்களுக்காக. ஆனால் இப்போ போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவங்க இல்லாத வீட்டை வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு எனக்கு. அம்மாவோடைய இது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நான் ஒரு வாரமாக அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மாவுடைய இதுவான பிறகு இறந்தது அம்மா இல்லை, அன்னை தெரேசா மீண்டும் இறந்ததாக தான் எங்களுக்கு தெரியுது. இனி ஒரு காலத்தில் இது போல் ஒரு தலைவியை நாங்கள் பார்க்க முடியாது. பெண்களுக்காக நிறைய திட்டம் அவங்க இது பண்ணி வச்சுருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ போவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அவங்கள வந்து பார்க்கணுன்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. வீட்டில் அவங்க இருக்கும்போது, ஆனால் எல்லார் மனசுலையும் அவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. எங்கேயோ கடவுளாக இருந்து நம்ம எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க, நல்லது செய்வாங்க. அம்மா வீட்டை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்தோம். அம்மா வீட்டை பார்த்த உடனே எங்கள் அம்மா இல்லைன்ற நினைப்பு வந்த உடனே எங்களால் தாங்கவே முடியல. அம்மா செஞ்ச திட்டங்க நல்லதெல்லாம் நினச்சி பார்த்தா எங்களால் தாங்க முடியாது. எங்கள் அம்மாவை நினச்சி நாங்கள் ரொம்ப கவலைப்படுறோம். அவங்களோட இழப்பை எங்களால் மறக்கவே முடியல. அவங்க எங்களெல்லாம் வந்து எங்களுக்கு அம்மா அப்பா எவ்வளோ பேர் இருந்தாலும் அவங்க எங்கள் குடும்பத்தில் அம்மாவோ அப்பாவோ என் குழந்தையாவோ எல்லாமே அவங்க தான் நினச்சி காலையில் எழுந்து எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. என்னவோ ஏது வீட்டில் இருந்தால் கூட அது மாதிரி எங்களுக்கு வந்து இழப்பு இருந்தால் கூட அவ்வளோ பாதிப்பு இருக்காது. இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களே அனாதையாக இருக்கிறாங்க. எங்களால் உண்மையிலே இந்த இழப்பை தாங்கவே முடியல. இன்றைக்கி அம்மா வீட்டை பார்க்க வந்து எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு வீட்டில் இருக்கிற மாதிரியே இல்லை. அம்மாவோட அம்மா நடமான இடத்தனாவது பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அம்மா வந்து அந்த அம்மா வீட்டைனாவது எங்களுக்கு பார்க்குற அந்த கோயிலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு குடுப்பனை கொடுத்தாங்க. எங்களுக்கு ஒரு கோவிலுக்கு வந்த நிறைவு இருக்குதுங்க. அம்மா பெண்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. ரொம்ப தைரியமாக இருந்தேன் எங்கள் அம்மா இருந்தது. எங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா பார்த்துப்பாங்க. இரும்பு மங்கையாக இருந்தாங்க. அவங்க திருமணத்துக்கு உதவி பண்ணலையா, குழந்தை பிறப்புக்கு செய்யலையா, கல்வி உதவி பண்ணலையா, சைக்கிள் கொடுக்கலையா. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தது எனக்கு கோவிலுக்கு வந்த நிறைவு இருக்குது.